Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 3rd standard இங்கிலீஷ்ல இருக்க செகண்ட் யூனிட் தான் பார்க்க போறோம். My neighbors அப்படிங்கற யூனிட். ஸோ இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா 2026-2027 கான நியூ சிலபஸ்க்கான செகண்ட் யூனிட் தான் இது. ஸோ வாங்க இந்த லெசன் பார்க்கலாம். Who can solve it அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ யாரால இதை தீர்க்க முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ how does the road look? ஸோ இந்த ரோடு எப்படி பார்க்க இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ பார்க்க crowded. ஸோ crowded-ஐ வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. What should we do? ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ clear the traffic. ஸோ டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Who can clear it? யாரால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ ஆன்சர் இஸ் டிராஃபிக் போலீஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஹவு இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. இதுக்கான கொஷின்ஸ் தான் இது. ஹவு டஸ் த கேட் லுக்? ஸோ அந்த கேட் பார்க்க எப்படி இருக்குது? ரொம்ப சிக்காக இருக்குது. ஸோ சிக்கை வந்து டிக் பண்ணிக்கோங்க. வாட் ஷுட் வி டூ? நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஹூ கேன் ட்ரீட் இட் அப்படின்னு பார்த்தா டாக்டர். ஸோ ஆன்சர் பாருங்கள். வாட் ஷுட் வி டூ? ஸோ ஆன்சர் இஸ் ட்ரீட் இட். நெக்ஸ்ட் பாருங்கள். ஹூ கேன் ட்ரீட் இட்? ஸோ யார் வந்து அந்த கேட்டை வந்து ட்ரீட் பண்ணுவோன்னா டாக்டர். ஸோ ஆன்சர் இஸ் டாக்டர். நெக்ஸ்ட் வென் டூ வி கால் திஸ் வெஹிக்கல்? ஸோ இந்த வெஹிக்கலை வந்து நம்ம எப்போ கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் வென் தேர் இஸ் ஃபயர். ஸோ எங்கேயாச்சும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தால் அங்கே ஏதாவது ஃபயர் எமர்ஜென்சி இருந்தாலும் நம்ம இதை கால் பண்ணும். ஹவு டஸ் இட் ஹெல்ப் அஸ்? அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புட் அவுட் த ஃபயர். ஸோ அதோடைய ஆன்சர். ஹூ கேன் புட் அவுட் த ஃபயர்? ஸோ யார் வந்து அந்த ஃபயரை வந்து அணைப்பா அப்படின்னு கேட்டால் ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்டோரி டைம். ஸோ கிளிஸ் நியூ ட்ரெஸ் அப்படின்றதா இந்த ஸ்டோரியோட நேம். ஸோ இந்த பிக்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அனு வந்து அவள் வீட்டிலேருந்து ஒரு ரைஸ் ஃபீல்டு, அதாவது வயல் காடு இருக்கு இல்லையா, நெல் வயல், அந்த காட்டில் ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது சுற்றி. அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கா. ஸோ போயிட்டு இருக்கும் போது டெய்லியும் அந்த ஸ்கேர் க்ரோ அப்படின்ற, அதாவது அந்த பொம்மை இருக்கும் இல்லையா, சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காகங்கள் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக, அதை பயமுறுத்துறதுக்காக வச்சுருக்க பொம்மை தான் வந்து இந்த ஸ்கேர் க்ரோஸ் எல்லாம். ஸோ ஸ்கேர் க்ரோஸை பார்க்குறா. இந்த ஸ்கேர் க்ரோர் பார்த்தோன்னே இவளுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. அது மிடில் ஆஃப் ஸ்டாண்ட் நிற்கிறோம். இவள் அது கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. அனு எப்பயுமே அந்த கிளின்னு பேர் வச்சுருப்பா. இந்த சோளக்காட்டு பொம்மைக்கு பேர் வந்து கிளி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கா. ஸோ எப்பயுமே அவள் கிளியை பார்க்கும்போது சிரிச்சுட்டு அமைதியாக போகுவாள். ஸோ அனு எப்போ பார்த்தாலும் கிளிக்கு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது இவளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். ஹலோ கிளி அப்படின்னு எப்பயுமே சொல்கிறது இவளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தருது. ஆனால் ஒரு நாள் மதியம் என்னாச்சுன்னா, நடந்து போயிட்டுருக்கும் போது க்ளவுட்ஸ் எல்லாம், மேகம்லாம் ரொம்ப டார்க்காக மாறிடுது. பயங்கரமாக காற்றடிக்குது. ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப ஷேக் ஆகுது. கிளீஸோட கிளாத்தில் என்ன ஆகிடுதுன்னா கிழிஞ்சு போயிடுது அந்த காற்றுல. அப்புறம் அதோடைய ஹேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பெண்ட் ஆகிடுது. ஸோ அதோடைய ஹேட், தலையில் மாட்டிருந்த ஹேட்டு வந்து பறந்து போயிடுது. ஸோ கிளி ஃப்ளாப் டவுன். கிளி அப்படியே சரிஞ்சிருச்சு கீழே. இட்ஸ் நெக்ஸ்ட் பெண்ட் இட் ஹேண்ட்ஸ் ஹேங் டவுன். ஸோ அதோடைய நெக்கு வந்து, அதோட கழுத்து வந்து பெண்ட் ஆகிடுச்சு. அதோட கை வந்து கீழேயே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அனு ஃபீல்ஸ் அப்செட்ஸ். இப்போ அனு வந்து ரொம்ப அப்செட்டாக ஃபீல் பண்ணுறா, ரொம்ப சேடாகவும் ஃபீல் பண்ணுறா. ஏன்னா அவளோடைய ஃப்ரெண்டு, ஒரே ஒரு ஃப்ரெண்டு கிளியும் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டான் இல்லையா. ஸோ அதனால் அவள் வந்து அவளோட நெய்பர்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறா. ஸோ அவங்க நெய்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சரி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி வேலு அங்கிள் வந்து ஒரு ஃபார்மர், அவர் ஒரு விவசாயி. அவர் வந்து ரோப் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ஃபாத்திமா ஆண்டி வந்து ஒரு ட்ரெய்லர், அவங்க வந்து கிளாத்ஸ் தைச்சி கொடுத்து, உனக்கு ரெட் கலரில் கிளாத் தைக்கட்டுமா எல்லோ கலரில் தைக்கட்டுமான்னு கேட்குறாங்க. இவ அதுக்கு ரெட் கலரில் தையுங்க அப்படின்னு சொல்கிறா. அவங்களும் தைச்சி தராங்க. நெக்ஸ்ட்டு ஜான் அங்கிள், இவர் வந்து ஒரு கார்பெண்டர். இவர் வந்து அவர் கிளியோடைய நெக்கையும் ஹேண்டையும் வந்து ரிப்பேர் பண்ண, மெயின்ஸ் அப்படின்னா ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். He set his straight, stand tall, he says. ஸோ ஸ்டெடியாக வந்து கிளியை நான் நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எவ்ரி ஒன் ஹோல்ஸ் கிளி ஸ்டெடி. எல்லாருமே ஸ்டெடியாக கிளியை வந்து ஸ்டாண்ட் பண்ண வச்சு பழையபடிக்கு புது ட்ரெஸ்லாம் மாட்டிடுறாங்க. ஸோ கிளி லுக் ஸ்மார்ட் அண்ட் ஃபன்னி. முன்ன பார்க்குறதோட இப்போ கிளியை பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ஃபன்னியாகவும் இருக்கா. ஸோ அனு கிளாப்ஸ் த டான்சர்ஸ், எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி நோ. ஸோ அனு வந்து இதை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் கிளாப் பண்ணி டான்ஸ் பண்ணுறா. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸ் டைம் பாருங்கள். Circle the things the neighbor brings to help கிளி. ஸோ கிளியை
ஸோ கிளி எந்தெந்த திங்ஸ்லாம் வந்து கிளியை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ரோப், கிளாத் அண்ட் பிளாங்க் ஆஃப் வுட். ஸோ இதெல்லாம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்ப்ளீட் த டேபிள் ஃப்ரம் த ஸ்டோரி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ திங்ஸ் யூஸ்டு, ரோப் வந்து யார் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஃபார்மர் வேலு அங்கிள் எடுத்துகிட்டு வந்தார். நெக்ஸ்ட்டு கிளாத் யார் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா டெய்லர் ஃபாத்திமா ஆண்டி. அண்ட் பிளாங்க் ஆஃப் வுட் வந்து கார்பெண்டர் ஜான் அங்கிள். ஸோ இவங்களாம் தான் இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. when does Anu see Kili? ஸோ அனு sees Kili when she goes to the school. எப்போ ஸ்கூல் போகிறாலோ அப்போ வந்து கிளியை பாப்பா. நெக்ஸ்ட் what does Fatima aunty do to help Kili? ஸோ ஃபாத்திமா ஆண்டி வந்து சீவ்ஸ் அ பிரைட் கிளாத்ஸ், அதுக்கு வந்து ஒரு நியூ ட்ரெஸ் பிரைட் ட்ரெஸ் வந்து கொடுத்தாங்க ஃபாத்திமா ஆண்டி. how does Kili look when the new dress? Kili look smart and funny. ஸோ இதோடைய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் complete the sentence with the words and number the sentence in order. Tell the story to your partner. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனு நேம்ஸ் த scarecrow as Kili. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். and Kili gets dash. Kili gets a new dress. A strong wind tears Kili's clothes. And Anu runs to her neighbors. Neighbors is the answer. Velu uncle brings rope. And Kili looks smart and funny again. ஸோ இதை வந்து எந்த சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஆர்டராக போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் அனு நேம்ஸ் த ஸ்கேர்க்ரவ், கிளி இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், a strong wind tears Kili's cloth. ஸோ இதுதான் செகண்ட். அண்ட் அனு runs to her neighbor. ஸோ இதுதான் தேர்ட். and Velu uncle brings rope 4. and Kili gets new dress 5. and Kili looks smart and funny 6. so answer is 1, 5, 2, 3, 4 and 6. so mark பண்ணிக்கோங்க. draw the lines to match the opposites. ஸோ மேலே இருக்க வேர்ட்ஸுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். அப்னா டவுன், ஷார்ட், டால், ஃபார், நியர், பிரைட், டல், வீக், ஸ்ட்ராங். ஸோ இதோடைய ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு மை வேர்ட் பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெய்பர் அப்படின்ற வேர்டுக்கும் மெண்ட் அப்படின்ற வேர்டுக்கும் டிக்ஷனரியில் ஃபைன் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ ஆன்சர் பாருங்கள். அப்போது நெய்பருடைய மீனிங் a person who lives near your house. ஸோ இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் மெண்ட், டு ஃபிக்ஸ் சம்திங் தட் இஸ் torn or repair. ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். ரிப்பேருன்னு எழுதிக்கலாம், மேலே இருக்க டு ஃபிக்ஸ் சம்திங் தட் இஸ் torn. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, லிசன் அண்ட் ரிப்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் படிக்கிறேன், அப்புறம் நீங்கள் ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. The fields are green, green, green. Kili is tall, tall, tall. The clouds are dark, dark, dark. The winds are strong, strong, strong. Kili's dress is torn, torn, torn. Our friends are kind, kind, kind. Kili's clothes are smart, smart, smart. Anu is happy, very, very happy. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மை ஆர்ட் கொடுத்துருக்காங்க. ரீட், ட்ரா அண்ட் கலர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளி பிக்சருக்கு நம்ம வந்து ட்ராயிங் கலர் பண்ணிக்கணும். ஸோ இதை கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ் டைம் பாருங்கள். ரைட் 4 சென்டென்ஸ் அபவுட் யுவர் பிக்சர். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு 4 சென்டென்ஸ் எழுதணும். திஸ் இஸ் மை ஸ்கேர்க்ரவ். இட் இஸ் டால் அண்ட் பிக். It wears a bright cloth. It is scary during night, dark time. It is funny and cool. So இதை நீங்களும் இதே மாதிரி எழுதிக்கோங்க. Underline the word that does not belongs to the group. ஸோ எந்த குரூப்புக்கே பிலாங்ஸ் ஆகாத டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேர்டை வந்து நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணோம். ரெட், ப்ளூ, க்ரீன். ஸோ இது மூணுமே வந்து கலர்ஸ், பட் லுக் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டால், ஷார்ட், லாங். ஸோ இது எல்லாமே லென்த்தை குறிக்குது. அந்த ரன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாப்பி, சேட், ஆங்க்ரி. ஸோ இது எல்லாமே ஃபீலிங்ஸை சொல்லுது, ஆனால் ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிக், ஸ்மால், டைனி. ஸோ இது எல்லாமே சைஸை வந்து சொல்லுது. ஸோ லாஃப் வந்து இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ லாஃபை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. fill in the blanks with the correct words அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து நமக்கு சாய்ஸஸ்லாம் கொடுத்துட்டாங்க, அது கரெக்டான இடத்துல நம்ம எழுதணும்.
The kids played in the dash sun. So bright sun is the answer. Peacock is a dash bird, colorful bird. Next, she wore a dash dress, pink dress. So we walked on a dash road, wide road. There is a dash tree near my house. There is a tall tree near my house is the answer. Write பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டாக் அபவுட் இட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ப்ரைமரி ஸ்கூலில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் டே வந்து நடக்குது. ஸோ அதில் எல்லாருமே வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு அவங்கவுங்க காஸ்டியூமில் வந்திருக்காங்க. வாணி வந்து டீச்சராக வந்திருக்கா, சின்னா வந்து மெஜிஷியனாக வந்திருக்கான், நிலா வந்து டாக்டராக வந்திருக்கா, உமர் வந்து இன்ஜினியராக வந்திருக்கா, அண்ட் நான்சி வந்து செஃப்பாக வந்திருக்காங்க. ஸோ இதை இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், இவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸை கீழே எல்லா ஆடியன்ஸும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸுமே இவங்க கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஜினியர் யூஸ் பண்ணுறது, இது வந்து டெய்லர் யூஸ் பண்ணுறது, இது வந்து டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுற புக், இது வந்து டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்டெத்தஸ்கோப், இது வந்து ஃபார்மர் யூஸ் பண்ணுற வந்திருக்காங்க. ஃபேன்சி ட்ரெஸ் டேன்ற ஒரு காம்படிஷன் நடக்குது. ஸோ நிஷா வந்து போலீஸ், அண்ட் அருண் வந்து டெய்லர், கவின் வந்து சோல்ஜராக டிஸ்கைஸ்டாக இருக்கான், அப்புறம் பாபு வந்து ஃபார்மர். ஸோ ப்ராக்டிஸ் டைம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரா லைன்ஸ் டு மேட்ச். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேடு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபார்மர் யூஸ் பண்ணுறது தான் ஸ்பேடு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட்டன் வந்து போலீஸ் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சிசர் வந்து டெய்லர், அண்ட் லேடில் வந்து செஃப் யூஸ் பண்ணுற கரண்டி. நெக்ஸ்ட்டு ரோலிங் பின், இதுவுமே செஃப் யூஸ் பண்ணுறது. Next, look at the picture and answer the questions. So, magician, engineer, teacher, police officer கொடுத்துருக்காங்க. Let's see. Vani is a teacher. She has dash. So, கீழே வந்து அவங்க வச்சிருக்க எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. So, டீச்சர்னாலே book. She has book. Umar is an engineer. He wears a helmet. So, engineer வந்து என்ன போட்டிருப்பாங்க? ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. So, Nisha is a police officer. She has a baton. So answer is baton. Police வந்து baton வச்சிருப்பாங்க. Next, Chinna is a magician. He has a dash. அப்படி சொல்லிருக்காங்க. Magician has magic wand. So next, read and answer இருக்கு. Who uses stethoscope? A doctor or a teacher? யார் யூஸ் பண்ணுவா stethoscope சொல்லிருக்காங்க? டாக்டரா டீச்சரானு? So answer, a doctor uses a stethoscope. Next, who uses a ladle? A police officer or a chef? So chef uses a ladder. So next பார்த்தீங்கன்னா practice time இருக்கும். Sort and write the words from the word board. ஸோ இதுலேருந்து எடுத்து நம்ம எழுதணும். ஸோ green, brown and blue. ஸோ இது மூணுத்தையும் செக்ரிகேட் பண்ணி எழுதணும். டெய்லர், போலீஸ், டீச்சர், சோல்ஜர், நர்ஸ், ஃபீல்ட், டால், ஸ்மார்ட், afternoon, together, carpenter, everyone. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க. find the word from the story and complete. ஸோ ஸ்டோரியில் இருக்க வேர்ட்ஸை வந்து நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர், டால், கவர்மெண்ட், ஃபேன்சி, டே, டீச்சர், ட்ரெஸ், ஸ்கூல், செஃப். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபன் வித் சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் த ஸ்டோரின்னு சொல்லியிருக்காங்க. கார்ன், ஹார்ஸ், ஷார்ட், மார்னிங், டான். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணோம். அன்பு ஹேஸ் அ ஹார்ஸ் அண்ட் ஹிஸ் ஃபார்ம். ஸோ அன்புக்கிட்ட வந்து ஒரு ஹார்ஸ் இருக்குது. த ஹார்ஸ் லவ்ஸ் கார்ன். அதுக்கு வந்து சோளம் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அந்த ஹார்ஸ்க்கு. ஒன் மார்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் டேஸில் மார்னிங். அன்பு பிரிங்ஸ் கார்ன் பட் த ஹார்ஸ் டஸ் நாட் கம். ஸோ அவன் வந்து கார்ன் எடுத்துகிட்டு வரான், ஆனால் வந்து அந்த ஹார்ஸ் வந்து அடுத்த நாள் அவங்க வர கிடையாது. அன்பு வாக்ஸ் டு த ஹார்ஸ். அன்பே வந்து ஹார்ஸை பார்க்க போகிறான். அப்போ பார்க்கும்போது அவன் தெரியுது அந்த ஹார்ஸோட காலில் ஒரு முள் வந்து குத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செகண்ட் டேஸில் தார்ன் இஸ் ஸ்டக் இன் த ஹார்ஸ் லெக். ஸோ இதோடைய ஆன்சர், இந்த ஹார்ஸ் கான் வாக். அந்த ஹார்ஸால் வாக் பண்ண முடியல. ஸோ அன்பு வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ஹார்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த முள்ளெல்லாம் நீக்கிட்டு அதுக்கு வந்து அது பேண்டேஜ்லாம் போட்டு விடுறான். அப்போ வந்து ஷார்ட் ஸ்டெப்ஸ், அந்த ஹார்ஸால் கொஞ்சம் ஷார்ட்டான ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வைக்க முடியுது. சூன் அது கொஞ்ச நேரம் கழிச்சு அது ரொம்ப கால்லாம் சரியானதுக்கப்புறம் இந்த சோளக்கருது இருக்கு இல்லையா, அந்த கருது இருக்கு இல்லையா சோளம், அதை நோக்கி வேகமாக ஒடியாந்து அந்த சோளம் எடுத்து சாப்பிட்டு க்ரன்ச் அப்படின்னா சாப்பிடும் போது ஒரு சத்தம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுச்சு.
அப்போ வந்து do you want more corn, இன்னும் கொஞ்சம் உனக்கு நிறையா சோளம் வேணுமா அப்படின்னு சொல்லி அன்பு கேட்குறான். இந்த ஹார்ஸும் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நே அப்படின்னா வந்து அது கத்துது இல்லையா, ஹார்ஸ் கத்துறது தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஹார்ஸ் இஸ் த ஆன்சர், வேணும் அப்படின்னு சொல்லி கத்துதான். ப்ராக்டிஸ் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட் த நேம்ஸ் ஆஃப் ஈச் பிக்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்ன், செகண்ட் பிக்சர் இஸ் thorn, தேர்ட் பிக்சர் இஸ் ஹார்ஸ் அண்ட் ஃபோர்த் பிக்சர் இஸ் டார்ச். ஸோ எழுதிக்கோங்க. fill in the blanks பாருங்கள். The horse loves to eat dash. So answer is corn. அன்பு pulls out a dash. அன்பு வந்து எதை வந்து எடுத்தான், thorn தான் எடுத்தான், முள்ளை தான் வந்து எடுத்தான். The horse takes a dash step. எத்தனை கொஞ்சம் ஷார்ட் ஸ்டெப்பாக தான் எடுத்துச்சு. நெக்ஸ்ட் horse want dash corn. ஸோ horse want more corn. ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. read the words in the pair and circle the OR words. ஸோ OR அப்படின்னு வர வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். லைக் நாம், லார்ட், கார்ட், நார்த், பாண்ட், ஃபாட், இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸுமே நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாப் அண்ட் சே இருக்குது. ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஸ் அப்படின்னா ஹூ லிவ்ஸ் ஹியர் நெக்ஸ்ட் டு மீ. ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஸ் கம் அண்ட் சி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யார் இருக்கா, யார் வாழ்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஸ், அவங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நெய்பர்ஸ் தான் இருக்காங்க. கம் அண்ட் சி, நீ வந்து வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் த லெஃப்ட் ஆன் த ரைட் தே வேவ் அண்ட் ஸ்மைல் ஹெலோ டு மீ. ஸோ நான் லெஃப்டில் இருக்கவங்களும் சரி, ரைட்டில் இருக்கவங்களும் சரி, என்னை பார்த்தாலே ஒரு ஸ்மைல் பண்ணி ஹெலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியான நெய்பர்ஸ் இருக்குது. நியர் ஆர் ஹோம் டே பை டே வி க்ரீட் அண்ட் மீட் அண்ட் டாக் அண்ட் ப்ளே. ஸோ டெய்லியுமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட டே பை டே நாங்கள் வந்து க்ரீட் பண்ணிப்போம், வெல்கம் பண்ணிப்போம், ஹாய் ஹலோன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி பண்ணிப்போம், மீட் பண்ணிக்குவோம், அது மட்டும் இல்லாமல் விளையாடுவோம், பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த போயம். ப்ராக்டிஸ் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்கிரைப் யோர் நெய்பர் டு யோர் ஃப்ரெண்ட். ஸோ உங்கள் நெய்பரோடைய நேம் வந்து இந்த சர்க்கிள் எழுதிக்கோங்க. ஸோ அவங்க எப்படி ஏற்பட்டவங்க அப்படின்னு சொன்னீங்க. மை நெய்பர் இஸ் அ கைண்ட் பர்சன் சொல்லி நான் எழுதியிருக்கேன். டிஸ்கிரைப் யோர் செல்ஃப். ஐ எம் அ கேர்ள். ஸோ நீங்கள் கேர்ளாக இருந்தால் கேர்ள், பாயாக இருந்தால் பாய்ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் டைம். வாட் டூ தே டூ. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு டாபிக். ஃபார்மர் க்ரோஸ் வெஜிடபிள். விவசாயியாக இருந்தால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வளர்ப்பாங்க. க்ரோசர் செல்ஸ் வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்காங்களா அவங்களாம் வந்து வெஜிடபிள்ஸை வந்து விற்பாங்க. செஃப் குக்ஸ் வெஜிடபிள். அந்த செஃப் என்ன பண்ணுவாங்க, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஷர்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்மர் க்ரோஸ் காட்டன். ஸோ ஃபார்மர் வந்து காட்டனை வந்து விளைவிக்கிறதுனால தான் நமக்கு ஷர்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வீவர் வீவ்ஸில் காட்டன். ஸோ அந்த நெய்யறாங்களையே அவங்க தான் வீவர் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து நெசவு செய்கிறாங்க துணியை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லர் வீவ்ஸ் அ க்ளாத். ஸோ ஆனால் அது டெய்லர் தான் வந்து அதை என்ன பண்ணுறாங்க, ஸ்டிச் பண்ணி நமக்கு ஷர்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ப்ராக்டிஸ் டைம். கம்ப்ளீட் த சென்டென்ஸ். அ டிரைவர் டிரைவ்ஸ் அ பஸ். அ பைலட் ஃப்ளைஸ் அ பிளேன் அண்ட் அ செயிலர் சேல்ஸ் அ ஷிப். ஸோ இதோடைய ஆன்சர் படிக்கோங்க. அகெயின் இங்கே இருக்கிறது a dash paint the wall, a painter paint the wall, a dash make the door, a carpenter make the door. Carpenter தான் டோரை மேக் பண்ணுவாங்க. a dash builds the house, a mason builds the house. மார்க் பண்ணிக்கோங்க. next is time to write பாருங்க. draw a 5 missing part in the picture B. ஸோ பிக்சர் ஏல இருக்கிறதுல பிக்சர் பியில் வந்து 5 விஷயம் வந்து மிஸ் ஆகுதான், அதை வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோடைய ஃபங்க், இந்த டாக் இருக்கு இல்லையா, இதோடைய ஃபங்க் வந்து இந்த பிக்சரில் மிஸ் ஆகுது. ஸோ ஃபங்க்கை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளார்ஸ் இருக்குது, இதில் 3 ஃப்ளார்ஸாக இருக்குது, ஒரு ஃப்ளார் மிஸ் ஆகுது, அதை ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டாக் இருக்கு இல்லையா, அதுக்கு அதில் வந்து இந்த டாட்ஸ், இந்த மவுத்துக்கு பக்கத்தில் இருக்க டாட்ஸ் மிஸ் ஆகுது, அதை போட்டுக்கோங்க. அகெயின் இதோட டெய்ல், இந்த டாகோட டெய்ல் வந்து மிஸ் ஆகுது. அகெயின் இங்கே கிராஸ் வந்து நிறைய இருக்குது, ஆனால் இங்கே கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் 5 மிஸ்ஸிங் திங்ஸ். ஸோ ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் அண்ட் அண்டர்லைன் த டிஃப்ரென்சஸ் இந்த சென்டென்ஸ். ஸோ 2 சென்டென்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி நம்ம அண்டர்லைன் பண்ணணும். they bring a rope. ஸோ ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், இங்கே வைக்கல. ஸோ அதுதான் வந்து மிஸ்ஸிங். ஸோ அது வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா she stitches a dress. ஸோ she
ஸ்டிச்சஸ் அ ட்ரெஸ். ஸோ இங்கே வந்து எப்பயுமே கேப்ஸில் தான் இருக்கணும், ஆனால் ஸ்மாலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் தப்பு இருக்குது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஐ ப்ளே வித் கீதா, ஐ ப்ளே வித் கீதா. ஸோ எப்பயுமே ஒருத்தரோட நேம் எழுதும் போது நம்ம கேப்ஸில் தான் எழுதணும். ஸோ அங்கே தான் மிஸ்டேக், அப்போ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஹூ க்ரோஸ் க்ராப்ஸ். ஸோ ஹூ அப்படின்னு வந்தாலே அது கொஷின் கேட்குற மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே எதுவுமே வைக்கல. ஸோ கொஷின் மார்க் போடணும், அது மிஸ் ஆகுது. ஸோ அதனால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டைம் டு நோ. ஸோ கொஷின் வர சென்டென்ஸ்க்கு எல்லாமே நம்ம கொஷின் மார்க்ஸ் போடணும். இங்கே கொஷின் மார்க்ஸ் போடலைன்னா அது வந்து ராங். ஸோ கொஷின் மார்க்ஸ் போடலைன்னா ராங், கொஷின் மார்க் போட்டால் தான் அது வந்து ஒரு கொஷின். ஸோ அதனால் ரைட் ராங்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். வேர் டு யூ கம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை, கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஐ கேன் ஜம்ப். ஸோ இதுவுமே எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, கரெக்டாக இருக்குது. வேர் டு யூ கம் ஃப்ரம். ஸோ இது வந்து கொஷின் மார்க் போடல, அது வந்து தப்பு. ஐ கேன் ஜம்ப். ஸோ இது வந்து வெறும் சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப் தான் வைக்கணும், ஆனால் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு 2 தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. வை டிட் ஹீ லாஃப். ஸோ இங்கே வந்து கொஷின் மார்க் வரணும், ஆனால் இவங்க போடலை. ஸோ அதனால் நம்ம கொஷின் மார்க் போடணும். டிட் யூ லைக் டு ப்ளே. ஸோ இங்கேயும் கொஷின் மார்க் மிஸ் ஆகுது, போட்டுக்கோங்க. விச் கலர் டு யூ லைக். ஸோ இங்கேயும் கொஷின் மார்க், எல்லா சென்டென்ஸுமே கொஷின் மார்க் மிஸ் ஆகுது. ஸோ போட்டுக்கோங்க. ஸோ வாட்ஸ் ராங் வித் த பிக்சர்ஸ். சர்க்கிள் அண்ட் டிஸ்கஸ். ஸோ அந்த பிக்சரில் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்மர் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபார்மர் வந்து போஸ்ட்மேனோடைய பேக் மாட்டி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த இதில் இருக்க மிஸ்டேக்ஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து ஃபார்மர் யூஸ் பண்ணுற ஸ்பேடு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டெத்தஸ்கோப் தான் வச்சுருக்கணும், ஆனால் இது வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் மிஸ்டேக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட்மேன் வந்து டெய்லர் யூஸ் பண்ணுற அந்த டேப் இருக்கு இல்லையா, மெஷர்மெண்ட் டேப், அதை வந்து போட்டுட்டு கையில் வந்து சிசர் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதில் மிஸ்டேக்காக இருக்குது. அகெயின் பார்த்திங்கன்னா இந்த டெய்லர் வந்து ஸ்டெத்தஸ்கோப் போட்டிருக்காரு. ஸோ இதுதான் வந்து மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பிரெய்னி பீஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த எப்படி எழுதணும்னா லுக் அட் த ஆப்பிள். இப்போ லுக் அட் த ஆப்பிள். ஸோ லாஸ்ட் வேர்டு ஆப்பிளாக முடியுது. ஸோ செகண்ட் சென்டென்ஸோடைய ஃபர்ஸ்ட் வேர்டு என்னவாக இருக்கணும், ஆப்பிளாக இருக்கணும். ஸோ ஆப்பிள் இஸ் ரெட். ஸோ இப்போ ரெட்டில் முடிஞ்சிருக்கா, அடுத்த சென்டென்ஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ரெட்டில் ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது கடைசியாக ரெட் இஸ் அ கலர், கலர்னு முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து என்னென்னு ஆரம்பிக்கணும், கலரில் ஆரம்பிக்கணும். கலர் யோர் ட்ராயிங். ஸோ இப்போ ட்ராயிங்கில் முடிச்சிருக்கோம், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ட்ராயிங்கில் ஆரம்பிக்கணும். ட்ராயிங் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ பியூட்டிஃபுல்லில் முடிச்சிருக்கோம். பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ் ஆர் ப்ளூம்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பாருங்கள். ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கா. ஸோ இது என்ன பேசேஜ் நான் சொல்கிறேன். ஒன் மார்னிங் வாணி வந்து ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்கா அவள் ஃப்ரெண்டு அர்ஜுன் கூட. அப்போ பயங்கரமாக காற்றடிக்குது, க்ளவுட்ஸ்லாம் ரொம்ப டார்க்காக மழை பெய்கிற மாதிரியாக இருக்குது. ஸோ அப்போ அருணும் வந்து ப்ளூ கலரில் கேப் வந்து அவன் வியர் பண்ணியிருந்தான். அவங்க ஓடி வரும்போது அந்த காற்றுல அந்த கேப் வந்து பறந்து போகுது. ஸோ வந்து ஹெட்லேருந்து பறந்தோடனே அருண் வந்து சிரிச்சுட்டு கேட்ச் இட் அப்படின்னு சொல்கிறான், அது புடி அப்படின்னு சொல்லி வாணிக்கிட்ட சொல்கிறான். 2 பேருமே வந்து அந்த ரோட்டில் ஓடுறாங்க அந்த கேப்பை வந்து பிடிக்கிறதுக்காக. அந்த கேப்பு ரோல் ஆகி அந்த ரோட்டில் ஓடிட்டுருக்கு. அருணும் ஓடி அதை பிடிக்கலான்ட்டு போகிறான், ஆனால் வாணி வந்து இதை பிடிச்சிட்டு இன்னும் அண்ணையும் அங்கேயே தான் நிற்கிறியா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ இதுதான் இந்த லெசன். ஸோ இப்போ கொஷின் பாருங்கள், டிக் த கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வேர் டிட் வாணி அண்ட் அருண் கோ. ஸோ எங்கே போயிட்டுருக்காங்க, டு ஸ்கூல் இஸ் ஆன்சர். ரைட் எஸ் ஆர் நோ சொல்லுங்க. அருண் வாண்டட் வாணி டு கேட்ச் த கேப். எஸ், அருண் வந்து வாணி வந்து கேட்ச் பண்ண நினச்சேன். ஏன்னா அவன் போய் கோ கேட்ச் இட் அப்படின்னு அவன் சொன்னா இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவள் போய் அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஆன்சர் இஸ் எஸ். ஃபில் இன் ஈச் சென்டென்ஸ் வித் த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ். அப்படின்னா வின்ஸ் ஆர் ப்ளூ, த ஃப்ரெண்ட்ஸ் ஃபெல்ட் ஹாப்பி. ஸோ ஆன்சர் இஸ் ஹாப்பி ப்ளூ. இது அதோடைய ஆன்சர்ஸ். ஹூ செட் இட், கேட்ச் இட் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா அருண் சொன்னால். ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா வாணி சொன்னாங்க. ஸோ அருண், வாணி இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பண்ண ஐ கேன் டூ கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் த ஃபர்ஸ்ட் லெட்டர் டு மேக் அ நியூ வேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் மாற்றிட்டு புதுசாக ஒரு வேர்டு கொண்டு பண்ணுறாங்க. ஸோ இங்கே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பியை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டு எஸ் போட்டு சாட் அப்படின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பான், பியை மட்டும் நான் எடுத்துகிட்டு சி போட்டு கார்ன் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்.
The goat has a dash tail. ஸோ கோட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்மால் டெயில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்மால் டெயில், ஷார்ட் டெயில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் அ டேஷ் ஃபிஷ். இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ப்ளூ ஃபிஷ். ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட். ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸுக்கு ஆப்போசிட் வேர்ட் எழுதணும். ஃபஸ்ட்டு பிரைட்டை வந்து அண்டர்லைன் பண்ணிக்க, அதுக்கு ஆப்போசிட் வந்து டல். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங். ஸோ அதோடைய ஆப்போசிட் வீக். ஸோ எழுதிக்கோங்க. ரீரைட் த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் யோர் ஃப்ரெண்ட்? ஹூ இஸ் யோர் ஃப்ரெண்ட்? ஸோ இங்கே வந்து என்ன மிஸ் ஆகுதுன்னா கொஷின் மார்க் மிஸ் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து ஹூ இஸ் யோர் ஃப்ரெண்ட், கொஷின் மார்க் வரணும். நெக்ஸ்ட்டு டு யூ வாண்ட் மோர் கார்ன்? ஸோ எங்கேயுமே வந்து கொஷின் மார்க் வந்து மிஸ் ஆகுது. ஸோ டு யூ வாண்ட் மோர் கார்ன், கொஷின் மார்க். ஸோ இதாவது கரெக்டான ஆன்சர். ஆன்சர் த ஃபாலோயிங் பாருங்கள். ஹூ க்ரோஸ் கிராப்ஸ்? யார் வந்து கிராப்ஸை வந்து க்ரோ பண்ணுவா? அ ஃபார்மர் க்ரோஸ் கிராப்ஸ் இஸ் த ஆன்சர். Who uses a magic wand? Magician uses a magic wand is the answer. So, அவ்வளோதான் செகண்ட் யூனிட். Thank you students.